இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது உங்க எம்பிக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பணம் எப்படி செலவு செய்யப்படுது, யார் அதை முடிவு செய்றாங்க, அதுல என்னென்னலாம் பண்ணலான்னு நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். எம்பி தன்னோட தொகுதிக்கு இந்தந்த வேலைகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்து அதை செயல்படுத்தி முடிக்கிற முழு அதிகாரமும் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட, அதாவது மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இருக்கு. இது அதிகார பகிர்வுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா எம்பி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா செய்யப்படுறார். எங்க ஊருக்கு ஒரு பாலம் வேணும், ஸ்கூலுக்கு புதுசா கிளாஸ் ரூம் கட்டணும்னு மக்களோட கோரிக்கையை அதிகாரிகள் கிட்ட கொண்டு போறது தான் அவரோட வேலை. மாவட்ட நிர்வாகம் தான் அந்த பரிந்துரையை ஆய்வு பண்ணி நிதியை ஒதுக்கி வேலையை செய்து முடிக்கும். சரி, அப்போ இந்த 5 கோடியை நினைச்ச மாதிரி எங்க வேணா செலவு பண்ணலாமா? நிச்சயமா முடியாது. அதுக்குன்னு தெளிவான விதிகள் இருக்கு. எதுக்கெல்லாம் இந்த நிதியை பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த நிதியை மொத்தம் 8 முக்கியமான துறைகள்ல செலவு பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்வித்துறையில ஸ்கூல், லைப்ரரி கட்டுறது, சுகாதாரத்துறையில ஹாஸ்பிட்டலுக்கு வசதி செஞ்சு தர்றது, ஆம்புலன்ஸ் வாங்குறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போக குடிநீர் வசதி, ரோடு போடுறது, சோலார் லைட் போடுறதுன்னு பொதுவான வசதிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல சமூக நீதிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அதுக்காக மொத்த நிதியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகமா வாழ்ற பகுதிகளோட மேம்பாட்டுக்காக கட்டாயமா செலவு பண்ணணும்னு விதி இருக்கு. அதாவது மொத்த நிதியில 15% கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் பட்டியல் சாதி மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கும், 7.5% அதாவது 37.5 லட்சம் ரூபாய் பழங்குடியின மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கும் கட்டாயமா ஒதுக்கணும். மீதி இருக்கிற பணத்தை தான் மத்த பொதுவான திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும். சரி, அப்போ எதுக்கெல்லாம் இந்த பணத்தை யூஸ் பண்ணவே முடியாது? ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது பொது சொத்துக்களுக்கு மட்டும்தான். தனிப்பட்ட நபர்களுக்கு பண உதவியாவோ, தனியார் நிறுவனங்களுக்கோ இல்ல சம்பளம் கொடுக்கவோ, ஏன் எந்த ஒரு மதம் சார்ந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கோ இந்த நிதியை பயன்படுத்தவே கூடாது. சரி, இவ்ளோ ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க இந்த 5 கோடியை வச்சு உண்மையிலே என்னதான் பண்ண முடியும்னு ஒரு சாம்பிள் பட்ஜெட்டை பார்ப்போம். அப்போதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா இந்த 5 கோடியை பலவிதமா பிரிக்கலாம். கிளாஸ் ரூம் கட்டுறது, கிராமத்துல ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டலுக்கு மிஷின் வாங்குறது, சோலார் லைட் போடுறதுன்னு நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா 1 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 10 புது கிளாஸ் ரூம் கட்ட முடியும். ஒரு 90 லட்சத்துல சில கிலோமீட்டர் கிராமத்துல ரோடு போடலாம். ஒரு 75 லட்சத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம். 25 லட்சத்துல ஊர்ல இருக்கிற பல தெருக்களுக்கு சோலார் லைட் போடலாம். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது தான் அந்த பணத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியுது இல்லையா? எப்படி நிஜமான ஒரு திட்டமா ஒரு ரோடு இல்லனா பில்டிங்கா மாறுது. அதோட 4 ஸ்டெப்ஸை இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, எம்பி இந்த வேலை தேவைன்னு பரிந்துரைப்பார். ஸ்டெப் 2, மாவட்ட நிர்வாகம் அதை பரிசீலனை பண்ணி டெக்னிக்கலா ஃபினான்ஷியலா ஓகேவானு பார்த்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸ்டெப் 3, அப்ரூவல் கிடைச்சதும் சம்பந்தப்பட்ட அரசாங்க துறை, அதாவது பிடபிள்யூடி மாதிரி துறைகள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். ஃபைனலா ஸ்டெப் 4, வேலை முடிஞ்சதும் அந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும். சோ இதுதான் எம்பிஏடிஎஸ் நிதியோட முழு ப்ராசஸ். ஒரு எம்பியோட பரிந்துரையில ஆரம்பிச்சு உங்க கையில, அதாவது மக்கள் பயன்பாட்டுல வந்து முடியுது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க தெருவுக்கு, உங்க ஊருக்கு, உங்க சமூகத்துக்கு இந்த நிதியிலிருந்து என்ன திட்டம் வந்தா நல்லா இருக்கும்?